எங்க சித்தி வேலைக்கு போயிட்டு வரும்போது இந்த சுண்ணாம்பு கீரை, பசலை கீரை இதெல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த 2 கீரையிலுமே கால்சியம் அதிகமா இருக்கு. இந்த சுண்ணாம்பு கீரை சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும்னு எங்க சித்தி சொல்றாங்க. அப்படியா சித்தி? கண்ணு நல்லா தெரியுமா? எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. வேற என்னென்ன பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த 2 கீரையிலுமே இந்த பசலைக்கீரை வந்து நாங்கள் ஸ்கூல் படிக்கும் போது அதிகமாக சாம்பாரில் இதான் சித்தி போடுவாங்க. பசலைக்கீரை நான் அந்தளவு சாப்பிட மாட்டேன். அதே கட் பண்ணியெல்லாம் போட மாட்டாங்க. அப்படியே முழுசாக இலையை போடுவாங்களா. இதை அப்படியே எடுத்து அப்படியே மதியம் சாப்பிடும்போது வாய்க்கில் போட்டு சாப்பிடுங்க. பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு அது கொஞ்சம் வளவலன்னு இருக்கனால அந்தளவு பிடிக்காது. அப்புறம் எங்கள் சித்தி வந்து மரவள்ளி கிழங்கும் கொண்டு வந்தாங்க. வெளியில உனக்கு பிடிக்குமா மரவள்ளி கிழங்கு? அப்புறம் முதல்ல எங்கள் அண்ணியும் முருங்கைக்கீரை. நீ முருங்கைக்கீரையை காணும். அது செஞ்சிட்டிங்களா? முருங்கைக்கீரை தான் முதல்ல உருவிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தக்காளி வதக்கிட்டு இருக்காங்க. இங்கே முருங்கைக்கீரை சுண்டி ஆல்ரெடி வச்சுட்டாங்க. இந்த பாருங்க, முருங்கைக்கீரை சுண்டி வச்சுருக்காங்க. இன்னைக்கு சனிக்கிழமை கீரை வாரம் போல் எல்லார் வீட்லையும், எங்கள் சித்தி வீட்டில், அண்ணி வீட்டில் எல்லார் வீட்லையும் ஒரே கீரை. சித்தி, இந்த கீரையெல்லாம் நான் கடைய போகிறீங்களா சுண்ட போகிறீங்களா? சரி சித்தி, மரவள்ளி கிழங்கு வேக வச்சு இந்த தாளித்து சாப்பிடுவோம்ல, அதுக்கா இல்லை குழம்பு வைக்கிறதுக்கா? கருவாடு போட்டு குழம்பு வைக்கிறதுக்கா. மரவள்ளி கிழங்குல கருவாடு போட்டு வச்சா சூப்பராக இருக்கும்.